வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பற்றி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே முந்தின பயிற்சியில் என்ன பண்ணுறோம், அணியின் தரம் கண்டுபிடிச்சோம். மூன்று முறைகளில் அதை கண்டுபிடிச்சோம். இப்போ ஒரு சமன்பாடு கொடுத்து நேர்மாறு அணி முறையில் தீர்க்கிறோம். அதாவது தீர்க்க அப்படின்னாலே நம்ம மாறிகள் கண்டுபிடிக்கணும். சமன்பாட்டில் எத்தனை மாறிகள் கொடுக்குறாங்களோ அத்தனை மாறிகளினுடைய மதிப்புகளை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சமன்பாடை அணி வடிவத்தில் நம்ம எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு அணி வடிவத்தில் எழுதிக்குவோம். 2 5 1 2 எத்தனை மாறிகள் கொடுத்துருக்காங்க, எக்ஸு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்ட்டுங்கிறத இந்த பக்கம் எழுதிக்கோங்க. இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. நம்மளுக்கு நேர்மாறு அணி வேணும் அப்படின்னோம்னா நம்மளுக்கு எக்ஸ் வேணும். எக்ஸ்னா என்னது, ஏ இன்வர்ஸ் பி. ஃபஸ்ட்டு இந்த அணியினோட வரிசை என்னென்னு பார்க்குறோம், 2/2. அப்படின்னா நம்மளுக்கு இன்வர்ஸுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, அட்ஜாயிண்ட் ஏ தேவை. அட்ஜாயிண்ட் ஏ நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்னது, மாடுலஸ் ஆஃப் ஏ, ஏனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு கண்டுபிடிப்போம். மதிப்பு கண்டுபிடிக்கும் போது என்னது, 2 5 1 2. இதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கும் போது 4 -5 -1 -1 ஈக்குவலுக்கு சமம் கிடையாது. அதனால ஏ இன்வர்ஸ் காண இயலும். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா என்னது, நம்ம மாற்றி எழுதுகிறோம். மாற்றி இங்கே 2 தான் இருக்குது மூலை விட்டத்தில், அதனால் 2ஐயும் அப்படி எழுதிக்கிறோம். இங்கே என்ன செய்யணும், அடையாளத்தை மாற்றுறோம். அவ்வளோதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ ஏ இன்வர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1/mod A அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. mod A என்னது, -1. அப்போனா மைனஸு வெளியில் போட்டுக்குவோம். -2 2 -5 -1 2. இதை எழுதும்போது என்ன வரும், எல்லாம் மைனஸாக மாறிடும். மைனஸ் உள்ளதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏ இன்வர்ஸ் -2 5 1 -2. ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. எக்ஸ் அப்படி வச்சுக்குவோம். ஏ இன்வர்ஸ் -2 5 1 -2. பி என்ன கொடுத்துருக்காங்க, -2 -3. ஃபஸ்ட்டு நிறையும் நிரலையும் பெருக்கிறோம். பெருக்கும்போது -× ப்ளஸ்ஸு 2 2 4 -15. அடுத்த நிறையை கொண்டு வரும்போது -2 + 6. அப்படின்னா என்ன அர்த்தம், -11 4. இப்போ எக்ஸை எப்படி எழுதலாம், எக்ஸ் எக்ஸு ஒய் 2 மாறிகள் ஈக்குவல் டு -11 4. இதை சமப்படுத்துகிறோம். சமப்படுத்தும் போது என்ன வரும் நம்மளுக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -11 ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. இதை ஹைலைட் பண்ணிடுங்க. இங்கே ஃபார்முலா இது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்து இதையும் ஃபார்முலா இந்த இடத்துல மதிப்பை கண்டுபிடிக்கிறத ஹைலைட் பண்ணிடுங்க. புரியுதா மாணவர்களே? மீண்டும் ஒரு கணக்கில் சந்திப்போம்.